வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குப்பை கிடங்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாணியம்பாடி நகர எல்லையில் வளையாம்பட்டி என்ற இடத்தில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. வாணியம்பாடி நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் அந்த பகுதி மலை போல் காட்சியளிக்கிறது. மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று தரம் பிரிக்காமல் பிளாஸ்டிக் பைகள், மாமிச கழிவுகள் என அனைத்தும் ஒன்றாக குவிந்து கிடக்கின்றன. குறிப்பாக தோல் தொழிற்சாலைகளின் கழிவுகள் அங்கே மலை போல் குவிக்கப்படுகின்றன. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. சாலையில் செல்வோர் மூக்கை மூடி செல்லும் அவல நிலை தொடர்கிறது. வெயில் காலங்களில் மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்டு புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. காற்றில் பறந்து வரும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் புகை மூட்டம் வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் விபத்துகளும் ஏற்படுகின்றன. 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதாக மக்கள் அஞ்சுகின்றனர். நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக மலை போல் காட்சியளிக்கிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வெயில் காலத்தில் நெருப்பச்சு கொளுத்துறதுனால புகை மூட்டம் போகுதுங்க. அதே சமயத்தில் பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வாகனத்து மேல் போயிட்டு விபத்துக்குள்ளாகுதுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு விதமான மக்களுக்கு 20க்கும் மேற்பட்ட கிராமம் இருக்குது சுற்றி. இதில் எல்லாருக்கும் தொற்று நோய் பரவுதுங்க. இதனால் மைக்ரோ கம்போஸ்டிங் முறையில் குப்பைகளை சுத்தம் செய்ய போவதாக பல மாதங்களாக கூறி வரும் நகராட்சி நிர்வாகம் அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உண்மையாகவே இந்த நகராட்சி இயங்குதான் பார்த்தா இயங்குறதில்ல. அந்த வகையில் நாற்றமெடுக்கும் நகராட்சி என்று சொன்னால் அது வாணியம்பாடிக்கு பெருமை. நிறைய பேர் வாணியம்பாடி பக்கத்தில் ஏலகிரி மலை இருக்குது, ஜவ்வாது மலை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆஹா, உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்கிறேன். இங்கே ஒரு பிளாஸ்டிக் மலையே இருக்குது. பிளாஸ்டிக் மலையை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வாணியம்பாடிக்கு வாங்க. ஒரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி ஒரு குப்பை கிடங்கு, குப்பை மலையே இருக்குது. தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த வழியாக போகுது. தண்ணியில் கலப்படம் கலந்துருக்கு, பொல்யூஷன் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் காற்றில் இந்த பக்கம் பொல்யூஷன் ஆயிருக்கு. எல்லா வகையான பொல்யூஷனுக்கும் வாணியம்பாடி புகழ்பெற்ற நகரமாயிட்டு வருது. அரசாங்கம் இதை கவனிக்காம இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் இந்த குப்பைகளை தரம் பிரித்து மைக்ரோ கம்போஸ்டிங் செய்ய வேண்டும் அல்லது குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சீனிவாசன்.